இளையராஜாங்கிற ஒரு மாபெரும் ஞானி. அவர் பக்கத்துல எவனும் நிற்க முடியாது. சரஸ்வதி கடவுள் தான் அவர் உருவத்தில் இருக்காங்க. எமோஷனல் ஆகுறீங்க சார் ராஜா சார் பேசும்போது. அதாவது சில பேர் சொல்லுவாங்க அவர் அரகண்டா, அதெல்லாம் இல்லைங்க. என்னங்க அவர் அளவுக்கு அச்சீவ் பண்ண யார் இருக்கான்? இது உருப்படாதரா ஓடாதராம கேட்கவே மாட்டாங்க. அது 2 நாளில் கலந்துக்கும் படம். அவனுங்களாம் திருத்தவே முடியாது. எனக்கு 2-3 டேரக்டர் ஒர்க் பண்ணானுங்க. அப்படி முட்டா போயிலுங்க. அவன்லாம் மடையனுங்க. அவன் நான் என்ன காலி பண்ணிட்டு போயிட்டானுங்க. எந்த டேரக்டர் எவன் அட்வைஸும் கேட்கறது இல்லையா? நான் தான் டேரக்டர், நான் ஒரு ஆளாக கிழிச்சிருவேன் பானுங்க. எல்லாருமே ட்ரெண்டுன்னு எல்லா படத்தையும் ஓடாம பண்றானுங்க. தலைவர் 173 இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து எல்லாருக்கும் ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி திடீர்னு அந்த படத்துல இருந்து விலகிருக்காரு அப்படின்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிளான் பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு கெட்டிக்கார டேரக்டர் சுந்தர் சி. ஸோ நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசைன் போட்டார கமல் சார் நல்லா பண்ணிட்டாரு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நான். ரஜினி சார் காமெடி படம் பண்ணி எத்தனையோ வருஷம் ஆச்சு. சக்கப்போடு போட்டாங்கன்னு நினைச்சேன். தமிழ் சினிமால ப்ராமினென்ட்டான டைரக்டரா இவங்க இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய டைரக்டர்ஸ் யாராவது இருக்காங்களா சார்? இப்போ நான் இவர் லோகேஷ் கனகராஜ் இவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்றேன். தட் டசன்ட் மீன் இஸ் நாட் ப்ராமினென்ட். அவர் மேல எனக்கு ரொம்ப கோவம் என்னன்னா, அந்த என்னைக்கு வயலன்ஸை விட்டு தொலைப்பான், என்னைக்கு நாட்டுக்கு நல்லது சொல்லுவான்னு. அவர் நடிக்கிற படமுமே அந்த மாதிரி தான் இருக்கு. அது எனக்கு தெரியல. அது ரொம்ப கேவலமா இருக்கு. அவனுங்க பண்ற வேலை சொசைட்டியை கெடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. ஏன்டா நல்லதுக்கு ஒன்னோட பண்ண மாட்டேங்குது. சினிமாவில் இருக்க மாரி செல்வராஜ் நல்லா படம் பண்ணியிருக்காருன்றாங்களே. ஸோ அவர் அடுத்து என்னத்தை மறுபடியும் அவர் ஜாதியை தூக்கி நிறுத்துவாரா என்ன பண்ணுவார் நம்மளுக்கு தெரியாது. பட் அவர் அதை விட்டுட்டு ஒழுங்காக படமாக பண்ணிட்டு இருந்தாருன்னா அவருக்கு பொழைக்க வழி இருக்கு. கமல் சார் கண்ட குப்பை படத்தை பண்ணுறதை விட என் படத்தை பண்ணாருன்னா இப்போ ஓடும். அவருக்கு யார் போய் அதை சொல்லுவா? அது அவர் இஷ்டம். அவர் இது மாதிரி ஸ்டைலாக எவனாவது காமிச்சானா? டேரக்டர் பண்ணாங்கல்ல சார். 7-8 படம் ஃப்ளாப்புக்கு அப்புறம் தானே வேட்டையாடு ஹிட் ஆச்சு. வேட்டையாடு விளையாடு 2 நம்ம எக்ஸ்பெக்ட். ஆமாம்மா, எத்தனை பேர் என்ன 1000 பேர் கேட்குறாம்மா. நாம ஏன் பேசுகிறேன்? அவர் இஷ்டம் பண்ணுறது பண்ணாது. பண்ணாருன்னா அவருக்கு நல்லது. அவர் ஒருவேளை தக் லைஃப் தான் நல்ல படம் நினச்சிருக்கலாம். கௌதம் சார் ஒரு டைரக்டரா பார்க்க மிஸ் பண்றீங்க சார்? என்னைக்குனாலும் கௌதம் அறிவாளி தான். எந்த படத்தை எப்படி பண்ணா அவருக்கு தெரியும். நிறைய யூத் கேட்டீங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு டைரக்டர் நம்பி படம் பார்க்க வருவாங்க? கௌதம் படம்னா வருவாங்க. எல்லாரும் இன்னைக்கே வருவாங்க. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். குமுதம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்கன்னா தன்னோட கரியரை ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் தூர்தர்ஷன் மாதிரியான சேனல்ஸில் டாப் சீரியல்ஸை கொடுத்துருந்தாரு ஒரு ப்ரொடியூசராக. அதுக்கப்புறம் பல படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். இவர் பேரை கேட்டால் யாருக்குமே தெரியாதுப்பா அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் சொல்லவே மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய நம்ம 7th சேனல் நாராயணன் சார் தான் நம்ம கூட இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? இளையராஜா சார் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே அந்த ஒரு ஸ்மைல் வந்துடுது. உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் சார். இப்போ ஆனால் அவரை பல படங்களில் தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ண தவறிட்டாங்களோ? ஏன்னா மியூசிக் டைரக்டராக மராத்திலலாம் படங்கள் சக்கப்போட ஒரு பாட்டு பாருங்க. இப்போ எவ்வளோ பெரிய ஹிட்டு. ஆமாம் சார், எவ்வளோ பெரிய ஹிட்டு. நேற்று தான் சாருக்கு பேசினேன் சார். பிரம்மாண்டமாக இருக்குது இந்த மெலடின்னு சொல்லிட்டு. அதாவது அது நம்ம மக்களை குறை சொல்ல முடியாது. இப்போது எல்லாருமே ட்ரெண்டுன்னு எல்லா படத்தையும் ஓடாமல் பண்ணுறானுங்க. சரிதானே? இவன் ட்ரெண்டியாக படம் எடுக்கிறானே தவிர ஓடுற படம் எடுக்கிறானே எனக்கு தெரியாது. இப்போ முதல் மரியாதைங்கிற படம் யாருமா? ஒரு 50 வயசுக்காரரு ஒரு 25-30 வயசு பொண்ணை லவ் பண்ணுறதா கதை. ராஜா சாரே பாரதி ராஜா என்கிட்ட சொல்லுவார், டே என்ன கேலி பண்ணார்ரா, ராஜா கேலி பண்ணான்டா என்னையா. ஆனால் 3-4 ரீல் ஓடினதுக்கப்புறம் பெரிய இப்போ எல்லாம் ரீரெக்கார்டிங் பண்ணுறவங்க பூரா படத்தை பார்க்குறான்னு அவரே திகைச்சு போயிட்டார்ற. ஆனால் ராஜா இல்லைன்னா படமே இல்லை. அவரே சொன்னது என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பார் அவர். அதாவது இளையராஜாங்கிற ஒரு மாபெரும் ஞானி. அவர் பக்கத்தில் எவனும் நிற்க முடியாது. பட் அவருக்கு வாய்ப்புகள் முன்ன பின்ன இருக்குங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. அவரோட பாடல்கள் தான் என்னதான் ட்ரெண்ட்ல இருக்கணும் அப்படின்னாலும் நடுவில் சில படங்கள்ல அவரோட பாடல்கள் தான் என்ன சொல்ல. இன்னைக்கும் டிவி சேனலில் போட்டு பார்க்குறீங்கல்ல, 20 வயசுக்கார பையனும் 60 வயசுக்காரன்னு எந்த பாட்டை கேட்குறான்? இளையராஜா பாட்டு தானே கேட்குறான். இப்போ நான் ஒரு இது பண்ணி வச்சுருக்கேன் 60 பாட்டு. அதில் 54 பாட்டு இளையராஜா பாட்டு. நான் சும்மா எனக்கு பிடிச்ச பாட்டாக கொஞ்சம் பாட்டை போட்டேன் இந்த பையன்ட்டு சொல்லி ஒரு பென் ட்ரைவில். 53-54 பாட்டு இளையராஜா பாட்டு. ஒரு 4-5 பாட்டு தான் மித்த பாட்டுகள். என் பாட்டை நான் அதில் போடவே மாட்டேன். ஏன்னா என் பாட்டு நானே அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது. அது நாட் தட் ஐ டோன்ட் லைக் ஆர் விஜயராஜ். அவர் ஒரு அருமையான மியூசிக் டைரக்டர். அவர் பாட்டும் ஒரு 2-3 பாட்டு இருக்குது. பட் என்னென்னா என் பாட்டுங்கிறதால நான் அதை கேட்க மாட்டேன். மித்தவங்க பாட்டை தான் கேட்கணும்னு நினைப்பேன். ஏன்னா என் பாட்டை மித்தவங்க கேட்டு தான் சொல்லணும் நல்லா இல்லைன்னு. நானே கேட்டு கிழிச்சிட்டு நெரிச்சிட்டு சொல்ல முடியாது.
இட்ஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு நினைப்பேன். கண்டிப்பா சார். ஆனா இந்த மாதிரி அவரோட பாடல்களை யூஸ் பண்ணி அதே தான் ட்ரெண்ட் ஆகுது இப்பயுமே நீங்க சொல்ற மாதிரி. எப்படி ஒரு படம் மலையாள படம் ஓடிச்சு, நிறைய படங்கள் ஆமாம் இப்போ இது லேட்டஸ்டா அப்படின்ற அளவுக்கு ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல சார். அது என்னன்னா அவரோட சில பேர் நினைக்கிறாங்க ராஜா சார் மரியாதைக்குரியவர். இப்போ நானே முதல்ல அவர் பார்க்கல, நான் கும்பிட்டு விழுந்துடுறேன் அவரை. என்ன நல்லிச்செட்டியை சொல்லுவார், சரஸ்வதியே உள்ளே இருக்காப்பா அப்படிம்பாரு. ஸோ நான் வந்து ஃப்ளாட்டாக விழுந்து தான் கும்பிடுவேன். ராஜா நீ சொல்லுவார், ஏன் நீ கும்பிடுற நீ அப்படிம்பாரு. சும்மா இருக்கேன்னு கும்பிட்டு விழுந்துருவேன். அதனால் என்னை பொறுத்தளவில் அவர் சரஸ்வதி தான். என்னங்க டப்புன்னு அடிப்பார் எல்லாத்தையுமே, யோசிச்சே சொல்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மாபெரும் கலைஞன், மாபெரும் ஞானி சரஸ்வதி, கடவுள் தான் அவர் உருவத்தில் இருக்காங்க ஆச்சா. ஸோ அதனால் ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் என்னை அவர் ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட நான் என்ன வேணாலும் பேச முடியும். தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை பேரால் அவர்கிட்ட என்ன மாதிரி பேச முடியும் எனக்கு தெரியாது, முடியவே முடியாதுன்னு நினைக்கிறேன். சில பேர் நான் ராஜா சாரை பேசுகிற பார்த்து அசந்துருவாங்க, என்னடா இப்படி பேசுகிறா சாதாரணமான. அதனால் என்னென்னா என் மேலே அவ்வளோ பிரியம், எனக்கு அவர் மேலே பெரிய மரியாதை. ஸோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு. நீங்கள் என்னை கேட்டபோது கூட என் கண்ணு கலங்கிடுச்சு எனக்கு. ராஜா பற்றி பேசுகிற போது ஐ லைக் ஹிம், ஹீ லைக்ஸ் மீ, அவ்வளோதான். கடைசியாக எப்போ சார் ஒரு நல்ல கான்வர்சேஷன் உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கு? ராஜா சார் நான் முந்தின நாள் ஃபோனில் பேசினேன். ஓகே. நேரடியாக போயில கொஞ்சம் பேசுவோம், கொஞ்சம் நேரம் பேசுவார். ஆனால் எப்போவுமே ராஜா சார் கூட அந்த கான்டாக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எமோஷனல் ஆகுறீங்க சார் ராஜா சார் பேசும்போது, அது ஃபீல் அருமையான ஒரு, அதாவது சில பேர் சொல்லுவாங்க அவர் அரகண்டாக, அதெல்லாம் இல்லைங்க. என்னங்க அவர் அளவுக்கு அச்சீவ் பண்ண யார் இருக்கான்? அப்போ அவருடைய பிஹேவியர் நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? அதனால் அவருக்கு சரஸ்வதி அவருடைய இது அவருக்கு இருக்க தான் செய்யும். அதனால் we cannot blame, we will only have to respect him. இந்த படத்தோட கதைகளை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க வைலன்ஸ், ரஜினி சாரோட படங்கள் அப்படின்னா அது ஓடிடுமா அப்படின்னா, இல்லை நீங்கள் வைலன்ஸ் இருக்குது அது ஓடலை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எத்தனை படம் ஓடலை, அண்ணாத்தை என்னென்னமோ படம் எடுத்தாங்க, ஓடிச்சு. அதாவது ஓடாதுமா, நம்ம பார்த்தாலே தெரியுதுல்ல, ஓடாது. இப்போ மக்கள் வந்து ஆர்டிஸ்ட் ஸ்டார் கேஸ்ட் அப்படின்றத தாண்டி கதை நல்லா இருக்கா அப்படின்றத தான் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு வந்து சொல்ல வரீங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து இதுக்கப்புறமாவது இதெல்லாம் மாற்றுங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்? இல்லை மாற்றுனா அது தயாரிப்பாளரும் டேரக்டரும் தான் முடிவெடுக்கணுமா. ஒரு டேரக்டர் தான் ஒரு ப்ராஜெக்டை டிசைன் பண்ணுறாரு. ஸோ தயாரிப்பாளர்கள் வந்து ரொம்ப தலையிட முடியாது. பட்டு சம் பீப்புள் லைக் சத்யஜித் தியாகராஜன்லாம் கதை கேட்பார். அவர் படம் பார்த்தீங்கன்னா 90% ஹிட் ஆகும். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு ஞானி, கதையை கேட்டு அது ஓடும் தெரிஞ்சு தான் படம் பண்ணுவார். எத்தனை நல்ல படம் பண்ணியிருக்காரு அவர், கார்த்திகை வச்சு இல்லை கமல் சாரை வச்சு 3ஆம் முறையில். இப்போ என்னென்னா அவரெல்லாம் கதையை கேட்டு பண்ணுறாரு. அவருக்கும் 1-2 ஃப்ளாப் ஆகிறது உண்டு பெரிய ஹீரோவில் போய். பட் மோஸ்ட்லி அவருடைய படங்கள் வந்து நல்லா ஒரு ஓகேயாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லோரும் இன்வால்வ் ஆகி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க இப்போது விஸ்வாசம்ங்கிற ஒரு படம் அது ஏன் ஓடிச்சு, நயன்தாரா ஒரு அர்ஜித்தோட எமோஷன் சரிதானே, அது எதுக்காக பண்ணாங்க? விவேகம்னு ஒரு ஆக்ஷனில் படம் எடுத்தானுங்க, அடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு குத்திக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்பானுங்க, ஓடிச்சாது. அதுக்காக தான் இந்த படம் பண்ணி ஜெயித்தாங்க. இந்த மாதிரி நீ வந்து ஹியூமன் எமோஷன் தான் டிஃப்ரெண்ட்டாக படம் ஓடுமா. அது எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு தெரியும், நிறைய பேர் தெரியறதில்ல. எல்லாம் என்னமோ காமெடி இருந்தால் ஓடிடும், காமெடியும் ஓடும், அதுக்குள்ளே எமோஷன் இருக்கணும், இல்லைன்னா ஓரளவு சுமாராக ஓடும். இப்போ பிரதீப் ரங்கநாதன் படம் ஓரளவு ஓடும், இதே பண்ணிட்டு இருந்தாருன்னா எத்தனை படம் ஓடுன்னு எனக்கு தெரியாது. கடைசி படத்துக்கு கூட படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் ரீதியாக ஒரு வெற்றி அடைஞ்சிருந்தாலும் மக்கள் மத்தியில் வந்து சில நெகட்டிவான ரிவ்யூஸ், இந்த படம் எங்களுக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் தான் இருந்தது. ஸோ படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் கொடுத்தாலும் கதை முக்கியம் அப்படின்றதுல மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. அது நிறைய பேர் புரியுறதில்ல, சினிமாவில் இருக்கிறவங்க அவெல்லாம் நினச்சிட்டு இருக்கான் நான் சொல்கிறதாண்டா கதைன்னு. நான் சில பேர்ட்டு எல்லாம் படம் எடுத்த போது சொல்லுவேன், இது உருப்பிடாதுரா ஓடாதுராம, கேட்கவே மாட்டாங்க. உங்களுக்கு என்ன சார் தெரியும், மக்கள் பார்ப்பாங்க, அப்புறம் ரிலீஸ் பண்ண நாளில் ரிலீஸ் பண்ணணும், அது 2 நாளில் கலந்துக்கும் படம். இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து புரியறது இல்லை, அவனுங்களாம் திருத்தவே முடியாது. எனக்கு 2-3 டேரக்டர் ஒர்க் பண்ணானுங்க, அப்படி முட்டா போயிலுங்க, அவன்லாம் மடையனுங்க. நான் என்னை காலி பண்ணிட்டு போயிட்டானுங்க, என் காசை காலி பண்ணானுங்க, என்னை காலி பண்ண முடியாது. ஏன்னா நான் எவ்வளோ நஷ்டப்பட்டாலும் நான் அப்படி அதில் வெளில வந்துடுவேன். பட்டு எல்லாம் ரொம்ப ஒரு மட்டமானவனுங்க நான் நினச்சிக்கிட்டேன். ரைட், இவனுங்கெல்லாம் திருத்த முடியுமா நம்ம? நான் படத்தை போட்டு பார்த்து சொன்னேன், இது படம் எப்படா ஒரு 2 காதையும் அறுத்துக்கிறேன்னு, இல்லை ஓடுன்றான். அதுக்கு 4 பேர் சப்போர்ட்டுக்கு இருக்குனுங்க. அதே மாதிரி 2-3 படம் நான் முன்னாலே சொல்லியிருக்கேன் இன்டர்வியூவில், அதை மறுபடியும் சொல்ல விரும்பலை. பட் ஆக்சுவலாக என்னென்னா நான் படம் பார்த்தா தெரியுமா எனக்கு ஓடுமா ஓடாதுன்னு. நம்ம ஒன்றும் முட்டாள் இல்லை, ஐ எம் அ பேஷனேட் சினிமா லவர். ஸோ நான் சொல்கிறத கேட்குறது இல்லை அவங்க. இது இல்லைங்க ஓடும் அப்படின்னு சொல்லி நம்மளை சாவடிப்பானுங்க, அப்புறம் அது குப்பை ஆகும்.
அவன் பாடு போயிடுவான் வேற படத்துக்கு, நம்ம தான் நஷ்டப்படணும். ஓகே சார். இப்போ இந்த மாதிரி பேசும்போது சமீபத்தில் வந்து தலைவர் 173 அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. ரஜினி சார் அவர்கள் கமல் சாரோட ப்ரொடக்ஷனில் சுந்தர்சி அவர்களோட டைரக்ஷனில் இருக்க போகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு ஹைப்பை கொடுத்து ஒரு வாரத்திலேயே சுந்தர்சி அவர்கள் இந்த படத்துல இருந்து நான் வெளியேறேன் அப்படின்னு சாரி கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து எல்லாருக்கும் ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி திடீர்னு அந்த படத்துலேருந்து விலகியிருக்காரு அப்படின்றத பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை அது எப்படின்னா, நான் 2-3 மேட்டரில் என்ன சொல்லணும்னா, நான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தோன்னே, ஓ கமல் சாருக்கு அமரனுக்கு அப்புறம் நல்ல படம் ஒன்று எடுக்க போகிறாங்க. ஏன்னா இவர் வந்து உள்ளத்தை அள்ளித்தா பண்ணுவார், காமெடி நல்லா பண்ணுவார். இந்த மதகஜ ராஜா கூட, அதாவது என்னென்ன சுந்தர்சி வந்து 2 மேட்ருமா, ஒன்று காமெடி நல்லா பண்ணுவார், இன்னொன்று அவர் வந்து ரவிக்குமார், பி வாசு, சுந்தர் மேஜர், இவர் ஆர் சுந்தரராஜன், எஸ்.வி. முத்துராமன் படத்தை வந்து ஒழுங்காக முடிச்சிருவார் டயத்துக்கு. இவர் நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகர் மாதிரி பிளான் பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு கெட்டிக்கார டேரக்டர் சுந்தர்சி. ஸோ நான் நினச்சேன் ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன் போட்டாரா கமல் சார், இது மகேந்திரன் சொல்லியிருப்பாரா, யார் சொல்லியிருப்பா, நல்லா பண்ணிட்டாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். வித்தின் 1 வீக் இந்த மாதிரி வந்தது. அது என்ன காரணம் எனக்கு தெரியாது, இவர் ஏன் விலகினார் அது என்னன்னு தெரியாது. ரஜினி சார் காமெடி படம் பண்ணி எத்தனையோ வருஷம் ஆச்சு. ஸோ அருமையான ப்ராஜெக்ட் பண்ணிட்டாங்க, எல்லாருக்குமே ஒரு பெரிய சக்கப்போடு போட்டாங்கன்னு நினச்சேன். அது ஏன்னு தெரில, அது டேக் ஆஃப் ஆகலை. அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம என்னத்துக்கு நம்ம இதை பற்றி நல்லது கெட்டது பேச முடியாது. இப்போ நானே படம் என்னன்னு சொல்ல முடியும், அடுத்தவங்க படத்தை பற்றி நம்ம ஓரளவு தானே பேச முடியும். இப்போ ரஜினி சாரோட நடிப்பில் அந்த கமல் சாரோட அந்த காம்போ இந்த மாதிரி இருக்கும் போது இந்த காம்போ மறுபடியும் சேர்ந்துராதா பல வருடங்களுக்கு அப்புறம்ன்றத ஏக்கம் வந்து அவரோட ஃபேன்ஸ் அண்ட் சினிமா வட்டாரங்களில் சில பேருக்கு இருக்குது. அப்படி இருக்கும் போது இவங்க 2 பேரும் யார் இப்போ டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? எனக்கு அப்படி சொல்ல தெரியும். அது வந்து அவங்க ப்ரொடியூசரோட சாய்ஸு, கமல் சார் சாய்ஸு. நான் என்ன யோசிப்பேன் ஏங்கில் சுயநலமானா, கமல் சார் கண்ட குப்பை படத்தை பண்ணுறத விட என் படத்தை பண்ணாருன்னா, பாட்டு பண்ணாருன்னா ஓடும். அவருக்கு யார் போய் அதை சொல்லுவா, அது அவர் இஷ்டம். அவர் இது மாதிரி ஸ்டைலாக எவனாவது காமிச்சானா? இத்தனை டேரக்டர் பண்ணாங்கல்ல சார், இத்தனை படம் பண்ணார்ல அவர். 7-8 படம் ஃப்ளாப்புக்கு அப்புறம் தானே வேட்டையோட ஹிட் ஆச்சு. இவ்வளோ ஸ்டைலிஷாக இவ்வளோ பிரமாதமாக ஒரு கௌதம் மேனன் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் ஹிட் ஆகிருக்கு. இன்றைக்கி மக்கள் மத்தியில் அவருக்கு இவ்வளோ பெரிய பேர் இருக்குது. அதை பண்ணாமல் அதை விட்டு வேறு ஏதோ படம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நான் நினச்சேன். பட் நான் பேசுகிறேன், நான் சுயநலத்துக்கு பேசுகிறேன்பாங்க. நாம ஏன் பேசுகிறேன், அவர் இஷ்டம், பண்ணுறது பண்ணாது. பண்ணாருன்னா அவருக்கு நல்லது, பண்ணலைன்னா சரி கடவுள் தோல்வி. ஆமாம்மா, எத்தனை பேர் என்னை 1000 பேர் கேட்குறாம்மா. நான் எங்கே பிளேனில் ஏறினாலும் எங்கேயாவது போனாலும் எல்லோரும் சார் எப்போ சார் ஒரு பாட்டுன்றான். ஐயோ அது என் கையில் இல்லைப்பா, கமல் சார் கையில் இருக்குப்பா. அவருக்கு யார் போய் சொல்லுவா இந்த மாதிரி ஒரு நல்ல படம் ஏன் பாட்டு பண்ணுன்னு யார் சொன்னால் பரவாயில்ல, அவர் கேட்டால் பரவாயில்ல. அவர் வந்து ஒருவேளை தக் லைஃப் தான் நல்ல படம் நினச்சிருக்கலாம். அவரை நம்ம எப்படி திருத்த முடியும்? அவர் எத்தனையோ படம் எடுத்திருக்காரு. விக்ரம் 1ன்னு ஒன்று எடுத்தார், அது ஓடலை. ஸோ அவருடைய டெசிஷன் கரெக்டுன்னு அவர் நினைக்கிறாரு, அவரை நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. ஸோ அவர் நல்லா இருக்கணும் நம்ம விருப்பத்தை தவிர வேறு ஒன்றும் எனக்கு இல்லை. அவர் பண்ணார்னா அவருக்கு நல்லது, பண்ணலைன்னா அவர் பொழப்ப அவர் பார்த்து மறுபடியும் பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பார். நம்ம என்னத்தை கண்டா. ஆனால் வந்து நிறைய பேருக்கு இருந்த எதிர்பார்ப்பு ஒன்று உடைச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ப்ராமினெண்ட்டான டைரக்டராக இவங்க இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய டைரக்டர்ஸ் யாராவது இருக்காங்களா சார் ரீசெண்ட் டைம்ஸில்? ப்ராமினெண்ட்டாக இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கம்மா. இப்போ நான் இவர் லோகேஷ் கனகராஜ் இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுறேன், தட் டசன்ட் மீன் இஸ் நாட் ப்ராமினெண்ட். இஸ் ஸ்டில் ப்ராமினெண்ட். அவர் ஹையஸ்ட் சேலரி வாங்குறாரு, பிரமாதமாக படம் பண்ணுறாரு. பட் வயலன்ஸு அவர் வேலை எனக்கு ரொம்ப கோவம் என்னென்னா, அந்தாலும் என்னைக்கு வயலன்ஸை விட்டு தொலைப்பான், என்னைக்கு நாட்டுக்கு நல்லது சொல்லுவான்னு அவர் நடிக்கிற படமுமே அந்த மாதிரி தான் இருக்கு. அது எனக்கு தெரியல, அது ரொம்ப கேவலமாக இருக்குது அவனுங்க பண்ணுற வேலை. சொசைட்டியை கெடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. ஏன்டா நல்லதுக்கு ஒன்றோட பண்ண மாட்டேங்குது. சினிமாவில் இருக்க உன்னை மக்கள் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது திருப்பி ரெசிப்ரோகேட் பண்ணி கொடுவேன். ஒரு நல்ல விஷயத்தை நீ வந்து ப்ரீச் பண்ண வேண்டாம், நல்லது ஏதாவது சொல்லுங்கப்பா படத்தில். அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேர் இருக்காங்க ப்ராமினெண்ட்டாக. இப்போ சுந்தர்சி ஒன்றும் ப்ராமினன்ஸ் கம்மியாக கிடையாது, அவர் படங்களும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அப்பப்போ அவர் கேப் விட்டு எடுத்தாலும். ஸோ என்றைக்குனாலும் அவர் ஹீ கேன் ஆல்வேஸ் மேக் அ கம்பேக். ஸோ வேறு யாரும் நான் சொல்ல முடியும். இப்போ சங்கர் சொதப்பிட்டாருனால நான் சொல்ல முடியாது. ஒரு படம் சொதப்பினாருன்னா அடுத்த படம் என்ன பண்ணுவார் நம்மளுக்கு தெரியாது. ஸோ ப்ராமினெண்ட்னு பார்த்தா இந்த பிரதீப் ரங்கநாதன் நல்ல லெவலில் இருக்கார். அவர் அடுத்து என்ன கண்டென்ட் சொல்லுவார் நம்மளுக்கு தெரியாது. பட் அவருக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்போ மாரி செல்வராஜ் நல்லா படம் பண்ணியிருக்காருன்றாங்களே. ஸோ அவர் அடுத்து என்னத்தை மறுபடியும் அவர் ஜாதியை தூக்கி நிறுத்துவாரா என்ன பண்ணுவார் நம்மளுக்கு தெரியாது. பட் அவர் அதை விட்டுட்டு ஒழுங்காக படமாக பண்ணிட்டு இருந்தாருன்னா அவருக்கு பொழைக்க வழி இருக்குது. ஆனால் அவரோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க் அதுதான், அவரோட டைரக்ஷன் ஸ்டைல் அப்படின்றது தானே சார். அது அப்படி சொல்ல. இப்போ வெற்றிமாறன் கூட
அவர் வந்து அதை சொல்லலாம். வெற்றிமாறன் கூட பிரமாதமான டேரக்டரு. பட் அவருக்கே அந்த ரெண்டு பாட்டும் ஓடலையே. சரி, நான் என்ன சொல்கிறேன், இவங்க எதோ பண்ணுறாங்க, அதில் வந்து ஓவராக எதாவது வச்சு அவங்களா கெடுத்துக்கிறாங்க. பட் அது அவங்களுக்கு சுற்றி இருக்கிறத சொல்லணும், நம்ம சொல்ல முடியாது. நம்மளுக்கு படத்தை போட்டு காமிச்சா ஓட சொல்லலாம், அவ்வளோதான். இல்லை ஏதாவது கரெக்ஷன் கேட்டால் தெரிஞ்சே சொல்லலாம். சரி, நான் ஃபிலிம் மேக்கர் கிடையாது, பட் நான் வந்து முட்டாள் கிடையாது. எனக்கு படத்தை போட்டால் கரெக்ஷன் என்ன சொல்ல தெரியும். அது எனக்கு தெரியுங்கிறது என்ன பேருக்கு தெரியாது இல்லையா. ஐ டோன்ட் கேர், நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் அவங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது, அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க வாழ்க்கையில். வி கேன் நாட் அட்வைஸ் தெம், இட்ஸ் அப் டு தெம். அவங்க லைஃப் நல்லா இருக்குன்னா அவங்க தொடர்ந்து கொடுக்கலாம் ஹிட்டு. இப்போ எப்படி பாரதிராஜ் தொடர்ந்து 5-6 ஹிட்டு கொடுத்தாரோ, அவரும் தப்பு பண்ணலாம். பட் எப்படி பாக்யராஜ் எங்கேருந்து வந்தார், எவ்வளோ ஸ்க்ரீன் ப்ளே பண்ணார். ஸோ அதனால் தேர் ஆர் பீப்புள் ஹூ பீன் சக்ஸஸ்ஃபுல் ஓவர் த இயர்ஸ். இவங்க தன்னுடைய சக்ஸஸ் அவங்க தீதும் நன்றும் பிறதர வாரா, உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் இருக்குது. ஸோ அதை நீ ஆளுங்களை கன்சல்ட் பண்ண வேண்டியது கன்சல்ட் பண்ணி கரெக்டாக வச்சு. அந்த காலத்தில் ஸ்க்ரீன் ப்ளேயெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஆளுங்க இருப்பாங்க. இப்போ நிறைய டேரக்டர் அதை மதிக்கிறது இல்லை, அதை பண்ணுறாங்களான்னு தெரியாது. புரியுது. நிறைய பேர்ட்டு அந்த இன்புட் எடுத்துக்குவாங்க. பாலசுப்ரமணியன் ஒருத்தர் இருந்தார், பாக்யராஜ் சார்லாம் அவர்கிட்ட இன்புட் எடுப்பார். நிறைய பேர் பாக்யராஜ் சார்ட்ட இன்புட் எடுப்பாங்க. மதிப்பு இருந்தது அந்த ஆமாம். அதாவது இப்போ ஆர் செல்வராஜ், கலைமணி, இவங்கெல்லாம் எங்கே இருந்த பஞ்சொன்ன மாதிரி அறிவாளியெல்லாம் கிடையாது நாட்டில். எவ்வளவு பிரமாதமாக அபூர்வ சார்களை கரெக்ட் பண்ணி கொடுத்தது யார்? கமல் சாருக்கு பஞ்சன்னு. அபூர்வ சார் படம் இல்லைன்னா வேறு மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் காப்பி நாங்கள் கமல் சார் மாலா மேடம் தான் பார்த்தோம். அபூர்வ சார்கள் பார்த்து நாங்கள் என்ன படம் டிஃப்ரெண்ட்டாக ஓடும் சார் அப்படின்னு ஃபஸ்ட் காப்பியாக என்னத்தையும் கூட்டி போனார் எத்தனை வருஷத்துக்கு முன்னால். இதில் பிரசாதில் போய் நாங்கள் பார்த்தோம். நாராயணன் ஃபஸ்ட் காப்பி பார்க்க போகிறேன், நீ வாடினார். போனோம், பிரமாதமாக இருந்தது படம், டிஃப்ரெண்ட்டாக ஓடும் சார்னு சொன்னார். பஞ்சனை தான் எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்தாருன்னாரு. ஸோ அதனால் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இப்போ இருக்காங்களா எனக்கு தெரியல. இல்லை இவங்க கேட்பாங்களா? முதல்ல எந்த டேரக்டர் எவன் அட்வைஸும் கேட்குறது இல்லையா. நான் தான் டேரக்டர், நான் ஒரு ஆளாக கிழிச்சிருவேன்பானுங்க. இது வந்து ப்ரொடியூசரை காலி பண்ணுறதுக்கான வழி. இப்போ வந்து வேட்டையாடு விளையாட பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை ரீரிலீஸ் பண்ணாலுமே வந்து இன்னுமே அந்த ஹைப் இருக்கும் கண்டிப்பாக. அதில் கௌதம் சார் வந்து உங்களோட ஃபேவரட் அப்படின்னுமே நீங்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கீங்க. இன்னுமே அவர் உங்களோட ஃபேவரட்டாக இருக்காங்களா சார்? ஆமாம், சந்தேகம் இல்லாமல். என்னைக்குனாலும் கௌதம் இஸ் கௌதம். அவரை மாதிரி ஸ்டைலாக கமல்ஹாசன் இன்றைக்கி வரை யாரும் காமிக்கல. கமல் சார் ஹேண்ட்ஸம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அவ்வளோ ஸ்டைலிஷாக வேறு ஏதாவது படத்தில் அவர் சொன்னாரான்னு சொல்லுங்கள் நீங்கள், நான் அப்புறம் பேசுவோம். நம்ம யாராவது சேலஞ்ச் பண்ணி எத்தனையோ டேரக்டர் பண்ணாங்கல்ல, அவங்க இப்படி ஸ்டைலாக காமிச்சாங்களா, அவரை இப்படி என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சாங்களா, இல்லை இப்படி ஒரு ப்ரொடியூசர் அவரை புகழ்ந்தாங்களா கமல் சார் என்னை மாதிரி. இது அவர் சோப்படிக்கிறதுக்காக நான் சொல்ல, நடிக்கிறாரு நடிக்கலை அவர் இஷ்டம். அவர் நடித்தாருன்னா நல்லது, நடிக்கலைன்னா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பாடி என் வாழ்க்கையை பார்த்து ஓட்டுவேன். ஓகே. ஸோ அதனால் அவர் நடிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அவர் கையில் இருக்குது நடிக்கிறது நடிக்காது. கௌதம் சார் கிட்ட இன்னும் கான்டாக்டில் இருக்கீங்க? நல்லா இப்போ ஒரு 2-3 மாதம் பேசலை, ரெகுலராக கான்டாக்டில் இருப்பேன். அவருக்கு அந்த படம் கொஞ்சம் நல்ல படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுல கொஞ்சம் அப்செட்டில் இருக்கார். ஸோ என்னால் ட்ரை பண்ண, என்னால் பணம் ரெடி பண்ண முடியல. ஏன்னா ஐலாட் அக்செப்ட் பண்ணிது, என்னால் அவ்வளோ கோடி ரெடி பண்ண முடியல. அதனால் அது அப்படியே நிற்குது. அவர் எதாவது ட்ரை பண்ணுவார், எதாவது பண்ணுவார். இப்போ வேட்டையாடு விளையாடி இதே மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. பட் நான் வந்து ரொம்ப திமிர் எடுத்துவேன். அதனால் படம் தூக்கி எரிஞ்சு படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டேன். படமும் ஹிட் ஆகி போச்சு. படம் ஃப்ளாப் ஆகிருந்தா நான் காணாமல் போயிருப்பேன். பட் அதனால் நான் சம்பாதிக்கலை. ஆனால் எனக்கு ஒரு கௌரவம் மரியாதை எல்லாம் வந்தது. படம் நிறைய பேருக்கு லாபத்தை கொடுத்தது. எனக்கு என்ன சந்தோஷம்னா, என்கிட்ட வாங்கினோம் பூரா பேருக்கு லாபம். ஒருத்தன் கூட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அதனால் எனக்கு ஹாப்பி. ஓகே ஃபைன், நீ எல்லாம் சம்பாரிச்சிங்களப்பா விடு, எனக்கு ஏதோ கடவுள் தருவான் என்னைக்குன்னு உட்காந்துட்டேன் நான். கௌதம் சாரை ஒரு டைரக்டராக வந்து இப்போ சமீப காலத்தில் நாங்கள்லாம் மிஸ் பண்ணுறோம். நடிக்கிறதுல வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு, அதுக்கு பல காரணங்கள் அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு கௌதம் சாரை ஒரு டைரக்டராக வந்து பார்க்க மிஸ் பண்ணுறீங்க சார்? என்னைக்குனாலும் கௌதம் வந்து அறிவாளி தான். எந்த படத்தை எப்படி பண்ணால் அவருக்கு தெரியும். 1-2 படம் அவருக்கு ஓடாமல் இருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பச்சை கிளி முத்துச்சவரை நான் படத்தை எடுக்காதீங்கன்னு அவர் என்னத்தான் ப்ரொடியூஸ் பண்ண சொன்னார். கதையை சொன்னார், சார் கதை சொல்லாதீங்க, எனக்கு கதை சொன்னால் சென்டிமெண்ட்டாக ஓடாதுன்னு. இல்லைன்னு கதை சொன்னார். அது ஒன்றும் மட்டமான படம் இல்லை, பெருசாக ஓடலை. இன்றைக்கி சரத்குமார் வந்து பெரிய லெவலில் இருக்கார். ஆச்சா, எவ்வளோ பெரிய வரவேற்பாருங்க அவருக்கு இந்த பிரதீப் ரங்கநாதன் படத்தில். ஸோ அதனால் இதெல்லாம் சில படங்கள் வந்து நம்ம ஓடாது அப்படின்னு கெஸ் பண்ணுறோம், அது கட் ஃபீலிங். ஆனால் அவர் என்றைக்குமே என்னுடைய அபிமான டேரக்டர் மட்டும் இல்லை, நிறைய யூத்தில் கேட்டிங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு டேரக்டர் நம்பி படம் பார்க்க வருவாங்க, கௌதம் படம்னா வருவாங்க எல்லாருமே, இன்றைக்கும் வருவாங்க. இப்போ வரைக்கும் வந்து வினை தாண்டி வருவாயாலாம் வந்து எவ்வளோ பெரிய ஹிட்டுமா. ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை கௌதம் வந்து ஒரு பெரிய அறிவாளி, ஒரு நல்ல இயக்குனர். அவர் டயத்துக்கு முடிப்பாரான்னு கேட்காதீங்க, முடிக்கத்தான் மாட்டார். கே.எஸ். ரவிக்குமார் மாதிரியோ, பி. வாசு மாதிரியோ, எஸ்.எஸ். சந்திரசேகர் மாதிரியோ,
இல்லை எஸ்பி முத்துராமன் சார் மாதிரியோ இல்லை சுந்தர்சி அவர் பண்ண மாட்டார் சுந்தர்சி மாதிரிலாம். பட் படத்தை ஸ்டைலாக பண்ணுவார், யூத்துக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணுவார். நிச்சயமாக படம் ஜெயிக்கும். அதுவும் கமல் சார் நடித்தார்னா உறுதியாக ஜெயிக்கும். அது அவர் கையில் இருக்குது. அவர் நடிக்கணும்னு நினச்சா நடிக்கலாம், நடிக்க வேணாம் நினச்சி நடிக்காமல் இருக்கலாம், இப்போ ஃப்ளாப்பாக வரிசையாக எடுக்கலாம். நம்ம என்னத்தை கண்டு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. நிறைய நல்ல ஒரு எமோஷ்னல் மொமெண்ட் உங்ககிட்ட இருந்து வெளியே வந்திருக்கு நாங்கள் நம்புகிறோம். இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க. இதுதான் யதார்த்தம், இப்படி தான் இருக்குது அப்படின்றத வெளிப்படையாக நீங்கள் எப்போவுமே பேசுகிற மாதிரி உடச்சி பேசியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி குமுதம் வியூவர்ஸ்க்காக இந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. Saubhagya Home and Kitchen Appliances.